अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन अम्मा बाद। अल्लाह जल्ल ஷானஹு தஆலாவுடைய பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹுடைய நேசர்களாக அல்லாஹின் அருளை பெற்று திருப்தியாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டவனாக, நாம் அல்லாஹை பொருந்தி கொண்டவனாக, ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு அல்லாஹ் வாழ செய்வானாக. மறுமையிலே அல்லாஹ் நம்மை நோக்கி சிரித்த வண்ணமாக, நாம் அல்லாஹை நோக்கி சிரித்த வண்ணமாக அல்லாஹை சந்திப்பதற்கும் ஹபீபு நாயகத்தை சந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சுவனத்திலே உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் தன் கருணையால் நம்மை வைத்திருப்பானாக. இது என்ன மாதம் இது? சத்தமாக சொல்லுங்கள். துல்ஹஜ் மாதம். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஊர்? திருப்பூர். ஏன் கேட்டேன்னா, பெருமானார் அப்படி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருந்து பெருமானுடைய பழக்கம் எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் கொண்டு வர்றதுக்காண்டி சில நேரம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன ஊருன்னு கேட்டாங்க. இது என்ன மாதம்னு கேட்டாங்க. துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்று தான் சொன்னாங்க. நாங்கள் நினைத்தோம், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு பேரை மாற்ற போகிறாங்க போல தெரியுது அப்படின்னு. இது என்ன கிழமைன்னு நாங்கள் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னோம். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிழமையின் தேதியை இந்த மாற்ற போகிறாங்க. ஏன்னா பெருமாள் சொன்னது தான் அவங்க. இது வெள்ளிக்கிழமை இல்லையே செவ்வாய்க்கிழமை, ஆமாம் செவ்வாய்க்கிழமைன்றவாங்க. மறுபேச்சே இல்லை. இது என்ன ஊருன்னு கேட்டாங்க. இது மக்கத்துல் முக்கர்ரமான்னு சொன்னாங்க. அப்படியா? ஓஹோ, இந்த ஊர் பேரையும் பெருமாள் மாற்ற போகிறாங்களோ என்று நாங்கள் நினைத்தோம். பெருமானை சொன்னாங்க, அது கேட்கலப்பா, இந்த நாள் புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை, இந்த மாதம் புனிதமான மாதம், இந்த ஊர் புனிதமான ஊர். இது எப்படி அல்லாஹ்தாலா புனிதமான ஆக்கினானோ அதே போன்று நான் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருடைய உயிரையும் ஹராமாக்குகிறேன். உயிரையும் அவர்களுடைய மானத்தையும் அதை நீங்கள் பறிப்பதை ஹராமாக்குகிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஹதீஸ் அது. ஆக அந்த ஹதீஸை வர்றனால அது உங்களுக்கு கேட்குறேன். இன்றைக்கி துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நிறைய ஹதீஸுகள், நிறைய குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர. அல்லாஹ் தஆலா இடத்திலே ஒரு வருடத்துடைய வருடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை எத்தனைங்க? 12. 12 மாதம் என்று அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஏற்படுத்தினான். எப்போ ஏற்படுத்தினா? ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாபில் தக்தீரில் அல்லாஹ்வுடைய விதியிலே ஏற்படுத்திட்டான் அல்லாஹ் தஆலா. யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தானே, நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இந்த அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அப்போவே அதில் 4 மாதங்களை மிக கண்ணியமிக மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். ஹுருமுனா கண்ணியம் மிகுந்தன்ற அர்த்தம். இன்னொன்று ஹராமாக்கப்பட்டது, அதில் தவறு செய்வதும் கொலை செய்வதும் சண்டையிடுவதும் போர் புரிவதும் ஹராமாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கண்ணியம், அல் ஹராம் அப்படின்னு அர்த்தம் என்ன? தடுக்கப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம், கண்ணியம் மிக்கதுன்னு அர்த்தம். மஸ்ஜிதுல் ஹராம் அதே அர்த்தம் தான். மஸ்ஜிதுல் ஹராம்னா கண்ணியம் மிகுந்த மஸ்ஜித் ஒரு அர்த்தம். அங்கே பாவம் செய்வது தடுக்கப்பட்ட, ஒரு புல்லை கூட அங்கே பிடுங்கக்கூடாது, ஒரு உயிரை வேட்டையாடக்கூடாது, அப்படி தடுக்கப்பட்ட பூமி மஸ்ஜித் என்று அர்த்தம். அப்போ அந்த மாதிரி புனிதமிகு 4 மாதங்கள் என்னென்ன மாதம் பாய்? அஷ்ஷஹருல் ஹராம் என்னென்ன மாதங்கள்? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் மாதம். இது 3 வரிசையாக வரும், ஒன்று தனியாக வரும், ரஜப் மாதம். மொத்தம் 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய புனித மாதங்கள். இப்போ நம்ம துல்ஹஜ் என்ற புனித மாதத்திலே அல்லாஹ் நம்மை இருக்க செய்தான். தாலிக்க தீனுல் கையும், இதுதான் நேரான வழி. ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களில் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் அநீதி செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீங்கன்னு அர்த்தம்.
இப்போ மற்ற மாதங்களில் பாவம் செய்கிறாங்க அர்த்தமா? இந்த மாதங்களில் பாவம் செய்யக்கூடாதுன்னா இது ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய, அல்லாஹுவால் மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நன்மை செய்தால் பல மடங்கு நன்மை கிடைக்கும். 1க்கு 700 நன்மை கிடைக்குமா மற்ற மாதங்களை விட இந்த மாதங்கள் நன்மை செய்தால். அதே மாதிரி பாவம் செஞ்சாலும் 1க்கு பலதாக தண்டனை கிடைக்கும் என்று ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. 15ங்களா? இன்னும் பெருமானா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸு, இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா அன்று பயான் செய்தார்கள், வெள்ளிக்கிழமை. அப்போ பெருமானா சொன்னாங்க, காலம் சுழன்றது, இன்று சரியாக வந்து நின்று விட்டது. அர்த்தம் என்ன? காலம் சுழன்றது. இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எப்படி அதை ஏற்படுத்தினாலும் அப்படியே வந்து நின்று விட்டது. அப்படின்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முதல் மாதம் முஹர்ரம், 2வது ரபியுல் அவ்வல் என்று கடைசி மாதமாக துல் ஹஜ் மாதம் கடைசி மாதமாக இப்படி தான் 12 மாதங்களே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சுருந்தான். அழிஞ்சுங்களா? இவங்க என்ன தெரியுவாங்க, அரபு மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த 4 மாதமும் சண்டை இடுவது ஹராமான மாதம். அதனால் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடுமையாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஷவ்வால் மாதம் நடந்துகிட்ருக்கு, இன்னும் போர் முடிவு வரல, உச்சகட்டமாக போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஷவ்வால் வந்து துல்காதா வந்துட்டு தான் இல்லையா, உடனே எல்லாம் மசூரா பண்ணுவாங்க, இப்போ போரில் ஒரு முடிவு செஞ்சு தெரிஞ்சிடும் நாம். அதனால் நம்ம என்ன செய்வோம், துல்காதாவை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருவோம். இது எப்படி? அப்புறம் இப்போ துல்காதாவை பின்னாடி தள்ளிட்டு துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் முடிஞ்ச அடுத்து என்ன வரும், சஃபரை வந்து முன்னாடி வச்சுருவோம். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். ஏன்ப்பா சொல்கிறீங்க எல்லோரும்? மனுஷன் எல்லாம் அப்படி செஞ்சிடலாம்ப்பா. இது கூட்டம் போட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. உடனே இப்போ என்ன எல்லாம் அறிவிச்சிருவாங்க, இப்போ இந்த வருஷம் வந்து ஷவ்வால் முடிந்தவுடன் சஃபர் மாதம் என்றும், சஃபர் மாதம் முடிந்து மறுபடியும் வளமை போல் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் வரிசையாக ரபியுல் இப்படி வரிசையாக வரும் அப்படின்ட்டு. இப்படி ஆளாளுக்கு மாற்றிக்குவோம், கூட்டம் போட்டு மடியை மாற்றிட வேண்டியது தான். ரஜப் மாதம் வருதுன்னு வச்சுங்க, குறுக்கால ரஜப் வந்து ரம்ஜானுக்கு பண்ணி வச்சிடலாம் இந்த வருஷம். என்ன சொல்கிறீங்க இப்போ எல்லாரும்? ஒத்துக்கிறீங்களா? செல்லாமா அப்படியே? செல்லாம். இப்போ எல்லோரும் கை தூக்கி எல்லாரும் சரி போடு. அப்போ வந்து 10க்கு 8 பேர் கை தூக்கிட்டாங்க நம்ம தலைவர்கள்லாம். ரஜப் மாதம் இன்ஷா ரம்ஜானுக்கு பண்ணி இந்த வருஷம் மட்டும் மஷூராவில் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படி ஆளாளுக்கு மாற்றி குழம்பி போய் உண்மையான ரஜபி எந்த மாதம் எதுவாருமே அதுவே மாறி போச்சு. அதுவே யாருக்குமே தெரியல. இப்போ எல்லாம் ஆளாளுக்கு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசி இப்போ இந்த மாதம் உண்மையில அல்லாஹ் படைத்த போது என்ன மாதம் யாருக்கு தெரியுமா? தெரியாது. அஞ்சலிங்களா? எல்லாம் குழம்பி போச்சு. அப்போ யார் பார்த்து சொல்கிறது? அதை அல்லாஹ்வுடைய காலண்டர் படி இந்த கரெக்டாக இந்த மாதம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியாது. பை ஒரு 10 பேரை ஒரு ரூமில் விட்டோம், அழிஞ்சுங்களா? காலண்டர்லாம் இல்லை, தெரிய வச்சு வாட்சி கிச்சு எதுவுமே ஃபோனுக்கு எதுவும் வைக்கல. அந்த பிக் பாஸ் ரூமுங்கிறான் 100 நாள் ரூமு, எதுவுமே வாட்சி கிச்சு எது என்ன கிளம்புன்னு தெரியாது, என்ன நாளுன்னு தெரியாது. எல்லாம் தூங்க லைட்டும் எல்லாமே வெளியிருந்து இருட்டுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. வெளிச்சம் பகல் எது இரவு எதுன்னு தெரியாது. வாட்சி எதுவுமே இல்லை. இஷ்டத்து தூங்குவானுவேன். மதியானம் 12 மணிக்கு தூங்கி நைட்டு 12 மணிக்கு இருந்துச்சு. அப்போ தான் நாள் இங்கே என்ன கிழமை இருக்கும், நான் வந்து ஒரு 8 நாள் இருக்குமா, வந்து ஒரு 10 நாள் இருக்குமா, இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை, ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை 10 பேர் ஆளுக்கு கிழமை சொல்கிறாங்க. அது உண்மையான கிழமை எதுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா இருட்டு எது பகல் எது இரவு எது பகல், தூங்குறானுங்க எந்திரிக்கிறானுங்க சாப்பிட்றானுங்க படுத்துக்கிறானுங்க, இருட்டா பகல். அப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைசியில் 100 நாள் கழிச்சு வெளியே வந்து காலண்டரை பார்த்தோன்னா, அப்படியா இந்த தேதி என்ன, நான் கூட 30 நாள் தான் ஆச்சு, 100 நாள் ஆயிடுச்சா அப்படி கேட்பானுங்க. அப்போ என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையா இன்றைக்கி, எந்த மாதம், ஜனவரி மாதமா 8ஆம் தேதியா, தெரியாது இல்லையா? அப்போ யார் சொல்கிறது? வெளியே யாரும் காலண்டர் காமிச்சாதான் தெரியும். உலக மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கும் போது உலகத்துக்கு வெளியிருந்து அல்லாஹ்விடம் செய்தி கொண்டு வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய காலண்டரை பார்த்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கி தான் கரெக்டாக வந்து துல்ஹஜ் மாதம் கதிஸ்ததார சுற்றுறான்னு சுற்றி கடைசியாக வந்து நின்றுச்சு கரெக்டாக. இன்றிலிருந்து என்றைக்கு இனிமேல் யாரும் மாற்றக்கூடாதுன்ட்டான். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கரெக்டாக துல்ஹஜ் மாதம் தான் துல்ஹஜ் வருது. கதிஸ்ததார இந்த பூமியாகிறது காலமாகிறது சுழன்றது. க ஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொன்னானே
12 மாதம் வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்னாடியே படைக்கிற காலத்திலேயே வச்சுட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி சுழன்று இன்றைய மாதம் சரியாக துல்ஹஜ்ஜுக்கு வந்து நின்று விட்டது. இன்று தான் துல்ஹஜ். எங்கப்பா சொல்கிறாங்க? தக்தீரப்பா சொல்கிறாங்க. அல்லாஹ் சொன்னானே இல்லையா, அல்லா தஆலா இன்ன இத்தத்து ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஃபீ கிதாப் இது தக்தீரில், அல்லாஹ்வுடைய விதி பலகையில் இங்கேருந்து பார்த்தாங்க ஸல்லல்லாஹு விதி பலகை காலண்டர் கரெக்டாக வந்திருக்குது. இன்றைக்கி தான்ப்பா கரெக்டான காலண்டரு, இந்த காலண்டர் படி இனிமேல் ஃபாலோ பண்ணிங்க, அதை மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைஞ்சுங்களா? அஸ்ஸனத்து 12 ஷஹரன், ஒவ்வொரு வருடமும் 12 மாதங்களாக இருக்கும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதில் 4 மாதங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹராமாக்கிய மாதங்கள், கண்ணியப்படுத்திய மாதங்கள். சலாசத்தும் முத்தவாலியாத்துன், 3 தொடர்படியாக வரக்கூடியது. துல்காதா வதுல் ஹஜ் வல் முஹர்ரம் வ ரஜபுன் ஷஹரு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷாபான். ஜமாதுல் ஆஹிர் ஷாபானுக்கு மத்தியில் உண்டான ஷஹர முதர் என்ற ஒரு பேருக்கு இருக்குது. அந்த மாதம் தான் ரஜபுடைய மாதம், அதுவும் அல்லாஹ் ஹராமாக்கிய மாதம் என்று பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் ஹதீஸில் வருது, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அஹ்ரமுல் ஐயாமி யௌமுக்கும் ஹாதா, நாட்களில் மிக பொன்னான நாள், எல்லா நாட்களும் வருடத்துடைய ஒட்டுமொத்த நாட்களில் மிகச்சிறந்த நாள் இன்றைய நாளாக இருக்குது. என்ன நாள் அது? பெருமை எப்போ பயன் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அரஃபாவுடைய நாள் நாட்களில் மிகச்சிறந்த நாள். அன்றைய நாள் எவ்வளோ அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர் செய்ய முடியுமோ, நல்ல வேலை செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பெருமானார் நமக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்களோ, அன்றைய நாள் திக்ர் செய்வதும் நல்ல அமல் செய்வதையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நினச்சிங்களா? சிறந்த நாளில் சிறந்த வேலைகளை செய்ய வேண்டும், அந்த நேரங்களை சிறந்ததாக கழிக்க வேண்டும். நினச்சிங்களா? நமக்கு சிறந்த நாள் வருஷம் 2 பெருநாள் வருது. என்ன நாள்? ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர். அது சிறந்த நாளுக்கு அர்த்தம் என்ன? அன்றைய நாள் மற்ற நாட்களில் விசேஷமாக 2 ரக்காத் தொழுவணும். அன்றைய நாள் நிறைய தர்மங்கள் செய்யணும். ஃபித்ருடைய தர்மம், ஆடு அறுத்து மாடு அறுத்து தர்மங்கள் செய்கிறது. விளங்குங்களா? தர்மங்களையும் திக்ரையும் ஃபிக்ரையும் வதுகுருல்லாஹ் ஃபி ஐயாமி மஅதூதாத், அந்த அறியப்பட்ட அந்த ஈதுடைய நாட்களில், எந்த அர்த்தம்? ஈதுல் அல்ஹாவுடைய நாளும் அதற்கு பின் வரக்கூடிய 3 நாட்கள், மொத்தம் 4 நாட்கள். அந்த பின்ன வரக்கூடிய 3 நாட்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும்? ஐயாமு தஷ்ரீக். இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். இப்போ நம்முடைய விழாக்களை நாம் கொண்டாடுவதற்குண்டான முறை என்ன தெரியுமா? அந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதுமாகத்தான் நாம் கொண்டாடக்கூடிய முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். விளைஞ்சிங்களா? மற்ற மாதங்கள்லாம் எப்படிங்க? மற்ற நம்மெல்லாம் குல்லி கௌமின் ஈதுன், ஒவ்வொரு கௌமுகளுக்கும் ஈது இருக்குன்னாங்க இல்லையா? அப்போ அவங்க ஈது என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அதிகமாக குடிப்பானுவோம். அவங்க இதில் என்ன செய்வாங்க? அன்றைக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி அன்று, இன்று தான் ரொம்ப அதிகமாக வியாபாரம் நடந்திருக்கு. எது? சாராயம். அப்படி அடுத்த நாள் பேப்பரில் போடுவோம், இந்த தீபாவளிக்கு தமிழ்நாடு முழுவதும் சரக்குகள் விற்றது 500 கோடிக்கு விற்றிருக்கிறது. ஒரு குத்தனார் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன், நாளைக்கு தீபாவளி விசேஷம் வீட்டில். என்னங்க, எங்களுக்காக ஒன்றும் கிடையாது. என்னங்க பின்ன பிள்ளைங்க தான் டப்பாச்சி வெடிப்பானுவான், பட்டாசு, அதாவது ஒரு பார்சல் டப்பாச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன மற்ற நாளில் ஒரு பாட்டில், அன்றைக்கி 2 பாட்டில், அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற நாளில் ஒரு பாட்டில் அடிப்போம் சரக்கு, அன்றைக்கி 2 பாட்டில் அடித்து இப்போ சாப்பிட்டு படுத்துருவோம். நமக்கு வீட்டில் ஏதாவது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் எங்களுக்காக பெருசாக ஒன்றும் இல்லை. போட்டு பொம்பளைங்கலாம் கோவிலுக்கு போவாளுவோம். பசங்க டப்பாச்சி போடுவானுவோம். பொம்பளைங்க கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் படுத்து 1 பாட்டில் 2 பாட்டில் அடிச்சுட்டு படுத்துருவோம். இதான் எங்கள் பண்டிகை. எது? அவனுக்கு பண்டிகை அவள் தான். இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய விசேஷ நாட்கள் என்று எதுவெல்லாம் நமக்கு கொடுத்தானோ அதையெல்லாம் அல்லாஹ் அதிகம் திக்ரு செய்யவும் ஃபிக்ரு செய்யவும் குர்ஆன் ஓதவும் ஸலவாத் ஓதவும் பயன்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமையே அதிகமாக ஸலவாத் ஓத சொல்லி பெருமானார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்ன அஹ்ரமுல் ஐயாமி யௌமிக்கும் ஹாதா, நாட்கள் அனைத்து நாட்களிலும் மிக மிக உயர்வான நாள் அரஃபாவுடைய நாள். அது வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அந்த நாள் அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. துவா கபூல் ஆகக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள். என்ன கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அலா இன்ன அஹ்ரமு ஷுஹூர் ஷஹருக்கும் ஹாதா, மாதங்கள் மிக மிக மேலான மாதம் இதோ இன்றைய துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா இன்ன அஹ்ரமுல் பிலாத் பலதுக்கும் ஹாதா, ஊர்களிலே மிகச்சிறந்த ஊர் இன்று கொண்டிருக்கிற இந்த ஊர் மக்காத்துல் முக்கர்ரமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ் இது. பெருமானார் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸில் பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ், இது அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. சய்யிது ஷுஹூர், மாதங்களின் தலையானது ரமலானாக இருக்கும்.
வஅலமுஹா ஹுர்மத்தன், அல்லா இடத்துல கண்ணியத்தால் மிக உயர்ந்த மாதம் துல்ஹஜ்ஜாவா, துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கும். அப்போ சொல்லப்போனால் மாதங்களில் நமக்கு அல்லாஹ்ட்ட கொடுத்த கிஃப்ட்டு பெரியது பாக்கியம் ரமலான், அதில் மன்னிப்பு வாங்குறதுக்காக வேண்டி அமல் செஞ்சு அல்லாஹ் ஒரு இலா வாங்குறதுக்கு மிக பொருத்தமான மாதம் ஷஹரு துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்குது. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இஹ்தஸல்லாஹு அர்பஅத அஷ்ஹுரின் ஜஅலஹுன்ன ஹுர்மன், மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொண்டான், அவைகளை அல்லாஹ் தஆலா கண்ணியமிக்க மாதங்களாக ஆக்கினான். அலும ஹுர்மாத்துஹுன்ன அல்லம ஹுர்மாத்துஹுன்ன, அவை கண்ணியத்தை மேலும் அல்லாஹ் தஆலா அதிகமாக்கினான். வ ஜஅல தம்ப ஃபீஹின்ன அலமு, அதில் பாவம் செய்வது மிக கொடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வ ஜஅலல் அமல சாலிஹ வல் அஜ்ர அலமு, அதே மாதிரி அந்த மாதங்களில் நற்காரியம் செய்வதற்குரிய கூலியும் அல்லாஹ் தஆலா அதிகமாக்கினான். ஒன்றுக்கு பலதாக கூலி கொடுப்பான். அந்த மாதங்களை எவனால் பாவம் செஞ்சால் தண்டனையும் ஒன்றுக்கு பலதாக வருமா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அலைஞ்சுங்களா குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷான் சொல்லி காட்டுறான், வல் ஃபஜ்ர். என்னப்பா அது என்னாச்சு? இந்த துல்ஹஜ் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் தெரிஞ்சிட்டோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய ஃபதுலுடைய மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள், இன்றைக்கி எத்தனாவது பிற? இன்றைக்கி 2வது நாளா? வெள்ளிக்கிழமை நைட்டு பிறந்துச்சு, சனிக்கிழமை ஒரு நாள், 2வது நாள் இன்றைக்கி. வேணுங்களா? இந்த 10 நாட்கள் இருக்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் என்று அல்லாஹ். ஃபஜ்ர் என்றால் காலை நேரத்தின் மேல் சத்தியமாக, இன்னும் 10 இரவுகள் மேல் சத்தியமாக. வஷ்ஷஃப இரட்டைப்படை, வல் வத்ர் ஒற்றைப்படையின் மேல் சத்தியமாக. இது என்ன அர்த்தம்? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹ்மது நஸஈல வரக்கூடிய ஹதீஸ் இது. ஜாபிர் ரிவாயத் செய்கிறாங்க, அல் அஷ்ரு அஷ்ருல் அல்ஹா, 10 இரவு என்பது துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளாக இருக்கும். வல் வத்ரு என்பது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள், ஒற்றைப்படை நாள். ஒரு 9 அரஃபாவுடைய நாள். வஷ்ஷஃப இரட்டைப்படை என்பது யௌமுன் நஹர், நாம் எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய ஈதுல் அல்ஹாவுடைய நாள், யௌமுன் நஹர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நஹர்னா அறுக்குதல்னு அர்த்தம், ஆடு அறுக்கக்கூடிய நாள். அந்த நாள் தான் வஷ்ஷஃப என்பதாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் மேல் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறான், அந்த நாட்களின் உயர்வை கருதி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஜாபிர் ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதுல, அபூ தாவூதுல, நஸஈல, ஹாக்கிமில், இப்னு ஹிப்பானில் வருது. இந்த ஹதீஸ் அப்துல்லா பின் குர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானா சொன்னாங்க, அஅலமுல் ஐயாமி இந்தல்லாஹி யௌமுன் நஹர், அனைத்து நாட்களிலும் அனைத்து பகல்களிலும் அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷமான மிகச்சிறந்த நாளாகிறது யௌமுன் நஹர். யௌமுன் நஹர்னா பிறை 10, ஆடு அறுக்கக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாள். சும்ம யௌமுல் கர், அதற்கு பின்பு யௌமுல் கர்ன்னு நாங்கள் சொல்ல. அல் கர் அப்படின்னா தங்குதல்னு அர்த்தம். அடுத்து யௌமுல் கர்னாங்க. யௌமுல் கர்ன்னு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது யௌமுன் நஹருக்கு அடுத்த நாள், 2வது நாள், பிறை 11. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், அன்றைய நாள் அரஃபாவில் ஹாஜிகள் எல்லோரும் தங்கியிருந்து அன்னைக்கும் அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்வார்கள். ஆனால் அதுக்கு பேர் யௌமுல் கர் என்று பெயர். இந்த 2 நாட்களும் அல்லாஹ் இடத்தில் மேலான நாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் ஐயாம், உலகில் உள்ள எல்லா நாட்களை விட நல்ல அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நாள் இந்த 10 நாளாக இருக்கும். எனவே இந்த 10 நாட்களில் நல்ல அமல்களுக்காக பொறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானா சொன்ன இந்த ஹதீஸ் ஆகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். புகாரி, அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற எல்லா நாட்களும் அமல் செய்வதை விட இந்த நாளுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மேலானதுன்னு சொன்னீங்களே, எல்லா அமலை விட இன்றைய நாளில் இந்த மாதத்தை செய்யக்கூடிய இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானதுன்னு சொன்னீங்களே, அப்படியா இருந்தால் ஜிஹாது அப்படின்னு கேட்டாங்க. வரல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்கள் அமல் செய்வது மேலானதுன்ட்டான். இப்போ நம்ம ஜிஹாதுக்கு போய் போருக்கு போய் ஜிஹாத் செய்கிறதை விட இந்த 10 நாள் அமல் செய்வது மேலானது. இல்லா ரஜுலன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி சும்ம லம் யர்ஜி மின் தாலிக பி ஷைஇன், அந்த ஒரு மனிதனை தவிர எவன் போருக்காக தன்னையும் தன் பொருள்களையும் கொண்டு சென்று
போர் செய்தான், இறுதியிலே போர்க்களத்திலே ஷஹீதாகிவிட்டான். அவனும் திரும்ப வரவில்லை, அவன் பொருட்களும் திரும்ப வரவில்லை. அவன் குதிரையில் போயிருப்பான், குதிரையும் போயிடும், காசு பணம் கொண்டு போயிருப்பான், உணவு கொண்டு போயிருப்பான், எல்லாமே போயிடும், அவனும் போயிட்டான். முற்றிலுமாக அல்லாஹ்வுக்காக தன் அனைத்தையும் தியாகம் செய்து விட்டானே இந்த ஒரு மனிதனை தவிர, அவனுடைய அமல் மிகச்சிறந்த அமல் தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். சரிங்க, இந்த 10 நாள் நல்ல அமல் செய்யணும்னு தெரியுது. என்ன நல்ல அமல் செய்வது? தஸ்பீஹ்கள், வாயால் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள், குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதுறது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வாயால் செய்யக்கூடிய நல்ல அமல்கள். பொருளால் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் போன்று, நோன்பு வைக்கிறது, அதிகமாக பெருமாள் நோன்பு வச்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மங்கள் செய்கிறது. இவ்வாறாக இந்த 10 நாட்கள் நிறைய அமல்களை செய்ய வேண்டும். காபத்துல்லாஹ் இருந்தும் தவாப் செய்கிறது, மற்ற என்ன நல்ல அமல் இருக்கோ அத்தனையும் அதிகமாக செய்ய வேண்டும். ஸலவாத் அதிகமாக ஓதுறது போன்றவைகள். பெருமாள் சொன்னாங்க, தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் இது. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலல்லாஹில் அமலு ஃபீஹின் மின் ஐயாமில் அஷர். இந்த துல்ஹஜுடைய 10 நாட்கள் அமல் செய்வது மற்ற எல்லா நாட்களை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீர். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக செய்யுங்கள். அப்போ இந்த நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும். இது வாயால் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள். கல்பால் அதிகமாக முராகபா செய்யணும். அதிகமாக அல்லாஹ்வுடைய ஷுஹூத் செய்யணும். இவைகளும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமலாக இருக்கிறது. இன்னும் வந்து ரிவாயத்தில் வருது, பைஹிகுல் ரிவாயத்தில், ஃபக்ஸிரு ஃபீஹி மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வ திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதிகமாக செய்யுங்கள். ஃப இன்ன சியாம யௌமின் மின்ஹா. இந்த 10 நாட்களில் 10வது நாள் என்ன நாள்? சத்தமாக சொல்லு பாய். உலமாக்கள் சொல்கிறீங்க, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்களா? சத்தமாக சொல்லு பாய். இது இந்த நாளில் 10வது நாள் என்ன பேர்? யௌமுன் நஹர், அது யௌமுல் ஈதுன்னு சொல்லலாம், அது யௌமுல் அல்ஹா, யௌமுல் உல்ஹியா தரக்கூடிய நாள் சொல்கிறோம் இல்லையா? அந்த நாள் நோன்பு வைக்கலாமா? சொல்லுங்க பாய் எல்லாரும். நோன்பு வைக்கிறது ஹராம். மிச்சம் 9 நாள் நோன்பு வைக்கலாமா இல்லையா? இந்த ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் அல்லாஹ் கொடுக்குற பரிசு பாருங்கள். இன்ஷா நாளைக்கு நோன்பு வைக்கலான்னு இருக்கேன் நான். ஃபைன்ன சியாம யௌமின் மின்ஹா, இதிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதாகிறது. யஇதிலு சியாம சனத்தின், ஒரு வருஷமெல்லாம் நோன்பு வச்சா என்ன சவாப் கிடைக்குமோ இந்த ஒரு நாளில் கிடைச்சது அல்லாஹ் கொடுத்தார். வல் அமலு ஃபீஹா, இன்னும் இன்றைய இந்த 10 நாட்களில் அமல் செய்வதாகிறது. யுலாஅஃபு பி 700 ضعஃபின், 700 மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படுத்தி கொடுக்கிறான் நன்மையை. அப்போ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்ன மற்ற நாட்களில் 700 சுப்ஹானல்லாஹ் சொன்ன மாதிரி, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மற்ற நாட்களில் 700 அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அப்படி இப்படி சொல்லி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இன்னொரு ரிவாயத்தில் வருது, மாமின் அமலின் அஸ்கா இந்தல்லாஹி வலா அஅலமு அஜ்ரன் மின் கைரி யஅமலு ஃபி அஷரில் அல்ஹா. இந்த அஷருல் அல்ஹா 10 நாட்களில் செய்யக்கூடியதை விட மிகச்சிறந்த அமல் எதுவும் இல்லை என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலைஞ்சிங்களா? ஆகவே இந்த நாட்கள் அதிகமாக தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். இந்த வாயால் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகளையும் இந்த நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ரிவாயத், அதை விட இன்ட்ரெஸ்டான ரிவாயத்து, இது திருமதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸு. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி ஐ யதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷரி தில் ஹஜ்ஜா. இந்த தில்ஹஜுடைய 10 நாட்களில் அல்லாஹை வணங்குவதை விட அல்லாஹுக்கு பிரியமான அமல் எதுவுமே இல்லை. யஅதிலு சியாம குல்லி யௌமின் மின்ஹா பி சனத்தின், சஹீஹ் ஹதீஸ் இது. இன்றைய நாளில் ஒரு நாள் நோன்பு வைப்பதாகிறது ஒரு வருடம் நோன்பு வைப்பதற்கு சமமானதாக இருக்கும். வ குல்லு லைலத்தின் மின்ஹா, இந்த இரவிலே ஒவ்வொரு இரவும் அமல் செய்வதாகிறது. பி கியாமி லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவிலே அமல் செய்ததை போன்று ஆகும் என்றார்கள். ரவா திருமதி இப்னு மாஜா பி சஹீஹ், ரிவாயத்தின் சஹீஹான் ரிவாயத்தை கொண்டு. அது இப்னு அப்பாஸில் சொல்லுவாங்களாம், இப்போ துல்ஹஜுடைய மாதம் வந்துவிட்டால் வீடுகளில் இரவிலே விளக்கை அணைக்காதீர்கள், படுத்து தூங்காதீங்கன்னு அர்த்தம். அது தூங்குறதுக்கான நல்லா கொடுக்கல, நல்ல அமல் செய்யக்கான கொடுத்தான் அல்லாஹ் தாலா. துல்ஹஜ் மாதம் முடிஞ்சுன்னா அப்புறமேல் தூங்க விளக்கெல்லாம் அணைச்சிக்கங்கிறாங்க இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தாலா. இன்னொரு ரிவாயத்தில் வருது,
ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. முஸ்னத் அஹ்மது நஸாயில சனத சஹீஹான சனதோடு ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் யதஉ சியாம யௌம ஆஷூரா, பெருமானார் தங்கள் வாழ்க்கையில் ஆஷூராவுடைய நோன்பை விடவே இல்லை. வல் அஷர், இன்னும் துல்ஹஜுடைய இந்த 10 நாட்கள், 10வது இரவு 10வது நாள் நோன்பை விடாது இல்லையா, மிச்சம் 9 நாள், அந்த நாட்களையும் விடவே இல்லை. சலாசத்து ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் விடவே இல்லை என்றார். இப்போ நான் நோன்பு வைக்கலான்னு இருக்கேன், யாரால் நோன்பு வைக்கிறீங்க? படி நோன்பு வச்சலாம் எல்லாரும் சார் செஞ்சு. அவன் நாம வைக்காமல் யார் வைக்க போகிறா? சாருடைய பாடத்தை நடத்திக்க வேண்டியதான் இன்ஷா அல்லாஹ். ஜி நோன்பு வச்சா பாடம் நடத்தக்கூடாது இருக்க போய் பாடம் எடுத்துக்கலாமா? என்னப்பா 4 மணிக்கு எஞ்சி சார் செஞ்சுட்டு பாடத்தில் உட்காந்துட வேண்டியது, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு பாடத்தில் உட்காந்துட வேண்டியது தான். அது மதியம் கொஞ்சம் தூங்கிடலாம், இஃப்தார் செஞ்சிடலாம். சரியா? சரி. இன்னொரு அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமாரில் அறிவிக்கிறாங்க. இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஉ சியாம திஸ்இ தில்ஹஜ்ஜா, தில்ஹஜ்ஜுடைய 9 நாட்கள் நோன்பை பெருமானார் வாழ்க்கையில் விட்டதே இல்லை என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு இருக்கு, அந்த அரஃபாவுடைய நோன்பு வைத்தால் 1 வருஷம் முன்னாடி பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறானா, 1 வருஷம் பின்னாடி பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான யுகாலு ஃபி ஐயாமில் அஷர் பி குல்லி யௌமின் அல்ஃப யௌமின் வ யௌமி அரஃபா அஷரு ஆலாஃபி யௌமின். இது அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்சதாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது எந்த அதாவது பெருமானார் சொன்னதாக சொல்லலை, அது அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் 1000 பகல்களுக்கு சமம். யுகாலு ஃபி ஐயாமில் அஷர் பி குல்லி யௌமின் அல்ஃப யௌமின், ஒவ்வொரு நாளும் 1000 பகலுக்கு சமம். யௌமு அரஃபாவாகிறது 10,000 நாட்களுக்கு சமம். ஒரு நாள் நோம்புச்சா 10,000 நாள் நோம்புச்ச சவாபி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்னு சொன்னார். அறிஞ்சுங்களா? அதில் யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் இன்னும் ரொம்ப விசேஷமான நாள். சில வருதில்லையே அரஃபாவுடைய நாள், அறிஞ்சுங்களா? அரஃபான்னு ஏன் பேர் வந்துச்சு? அரஃபனா அறிந்தார்னு அர்த்தம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உலகில் இறங்கி 300 வருஷம் அல்லாஹ் பிரித்து வச்சுட்டான். அல்லாஹ்ட்ட அழுதார்கள். கடைசியாக 2 பேரும் சந்தித்து கொண்ட இடம் அரஃபாவுடைய மைதானம். அந்த அரஃபா மைதானத்தில் தான், அரஃபாவுடைய நாளில் தான் சந்திச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அது யௌமுல் அரஃபா, அது மைதானுல் அரஃபா, அரஃபாவுடைய மைதானம் என்றும் பெயர் வைத்தது. அறிந்து கொண்டார்கள், சந்தித்து கொண்டார்கள், சந்திக்கக்கூடிய இடம் என்று வந்துச்சான். அதனால் அந்த மிகச்சிறந்ததாக வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வ ஷாஹிதிம் வ மஷ்ஹூத். குர்ஆன் வருதுல எங்கே வருது? வஸ்ஸமா யாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌஊத் வ ஷாஹிதிம் வ மஷ்ஹூத். இந்த வல் யௌமில் மௌஊத், வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டால், அது வந்து யௌமுன் நஹர் என்று சிலர் கூறுகிறார்கள். ரிவாயத்தில் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத் என்னன்னு கேட்டால், வ ஷாஹிதிம் வ மஷ்ஹூத், ஹஸரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, அஷ்-ஷாஹித் யௌமு அரஃபா வல் மஷ்ஹூத் யௌமுல் ஜும்ஆ. ஷாஹித் என்பது அரஃபாவுடைய நாள், ஏன்னா மஷ்ஹூத் என்பது யௌமுல் ஜும்ஆ என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடிய நாள். அந்த நாளில் யார் அமல் செய்கிறாங்களோ மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள். இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி நிறைய ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்னு ஹிப்பானில் ஹஸரத் ஜாபிர் ரிவாயத் செய்கிறாங்க, மாமின் யௌமின் அஃலலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அரஃபா நாளை விட சிறந்த நாள் அல்லாஹ் இடத்தில் எந்த நாளும் இல்லை. யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலஸ்ஸமாஇ துன்யா, அன்றைய நாளிலே அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ஃபயுபாஹி பி அஹ்லில் அர்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து அவர்களை கொண்டு பெருமை அடிக்கிறான். அஹ்லஸ்ஸமாய், வானத்தில் உள்ள மலக்குகளிடத்திலே. பாருங்கள் என் அடியாரில் பூமியில் பாருங்கள், எல்லாரும் நோன்பு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு தொழுதுகிட்டு எல்லாரும் என் அடியாரில் பாருங்கள் என்று பெருமை அடித்துக் கொள்கிறான். ஃபயக்கூல் சொல்லுகிறான், உந்துரு இலா இபாதி, பாருங்கள் என் அடியார்களை, ஷஅஸன் கபரன் லாஹீன, அவர்கள் தலைவிரி கோலமாக
தலையில் எண்ணெய் இல்லாமல் முடிகோலமாக பரட்டை தலையோடு அழுதவர்களாக அல்லாஹும் நான் இருக்கிறார்கள். ஜாவு மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் வந்து அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று திரண்டு அல்லாஹ் இடத்திலே கையேந்தி கதறுகிறார்கள். எர்ஜூன ரஹ்மதி, என் ரஹ்மத்தை அல்லவா ஆதரவு வைத்திருக்கிறார்கள். வலவும் யரவ் அதாபி, இதுவரை என் அதாபை பார்த்ததே இல்லை என்று பார்க்கிறாங்க. என்னிடத்தில் அவர்கள் என்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து கேட்கிறார்கள். ஃபலம் யுர அக்ஸரு அதீக்கம் மினன் நாரி மீ யோமி அரஃபா, யோமுல் அரஃபாவிலே அல்லாஹ் நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் விடுதலை செய்யவில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு ஹிப்பான் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இது. இன்னொரு ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. நஸஈல, முஸ்லிமில், இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இது. மாமின் யோமின் அக்ஸரு மின் ஐ யுத்தகல்லா ஐ யஅதிகுல்லா ஃபி அபீதம் மினன் நாரி மின் யோமி அரஃபா, அரஃபாவுடைய நாளை போன்று மிக அதிகமான மனிதர்கள் நரகை விட்டு அல்லாஹ் தஆலா வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. வ இன்னஹு ல யதுனு, அந்த நாளில் அடியார்களை அல்லாஹ் நெருங்கி விடுகிறான். சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்கு இடத்தில் அவளை பற்றி பெருமையாக பேசுகிறான். இப்போ வானத்துக்கு நெருங்கி வரான்னா அல்லாஹ் வந்து இல்லையா இருக்கிறான் பை, அல்லாஹ் தஆலா நம்ம இடத்தில் நெருங்கி வரான்னு அர்த்தம். அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கூப்பிட்டு பாருங்கள், அல்லாஹ் திக்ர் செய்ய பாருங்கள், பேரின்பமாக இருக்கும். நம்ம கல்போடு நெருங்கி வந்துடுறான் அல்லாஹ் தஆலா, நம்ம ரூஹோடு நெருங்கி வந்துடுறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இது அரஃபா மைதானத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் என்று இல்லை பை, எல்லாருக்கும் தான். அரஃபா மைதானத்துக்கு நம்ம போக முடியல, நம்ம இங்கே இருக்கோமேன்னு கேட்டால், நீ திருப்பூரில் இருந்தாலும் சரி, நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பாருங்கள். அபூதாவுது ஹதீஸ் வருது, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது இப்னு உமர் ரிவாயத் செய்கிறாங்க. இதாக்கான அஷியத்த யோமி அரஃபா லம் யப்க அஹதுன் ஃபி கல்வி மிஸ்காலு தர்ரத்தின் மின் ஈமானின் இல்லா குஃபிர லஹு. அரஃபாவுடைய மாலை நேரமாகிவிட்டால் அல்லாஹ் தஆலா யாருடைய கல்பில் அணுவத்தனை ஈமான், ஒரு எள்ளுடைய ஒரு கடுகுடைய அளவுக்கு ஈமான் இருந்ததோ அவ்வளோ பேரையும் அல்லாஹ் மன்னித்தே தவிர விட்டுறதில்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்றான். கீழே அலில் முஅர்ரஃப், கேட்டாங்க அவரிடத்துல, யார் ரசூலுல்லாஹ் அந்த அரஃபாவில் தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமா? அம்லின் நாசி ஆம்மா, எல்லா மக்களுக்குமா? இது பல் லின் நாசி ஆம்மா, இது எல்லா மக்களுக்கும் தான். ஹஜ்ஜுக்கு போனவங்க போகாதவங்க எல்லாருக்கும் தான் இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். விளங்குச்சுங்களா? முவத்தா இமாம் மாலிக்கில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாருய ஷைத்தானு யோமன் ஹுவஃபீஹி அஸ்கர வல அதுஹர வல அஹ்கர வல அகியல மின்ஹு யோம அரஃபா. அரஃபா நாள் மாதிரி ஷைத்தானுக்கு பயங்கரமான கோபம் கொண்டவனாக யாரும் பார்க்க முடியாது. அரஃபா நாளில் அவன் ஷைத்தான் திகைத்தவனாக, கேவலப்பட்டவனாக, கடும் கோபம் அடைந்தவனாக, பரட்டை தலைவனாக, வெருண்டு ஓடுவனாக, முகம் குளித்தவனாக வேறு எந்த நாள்லையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நாள் ஒமாதாக இதுவாகிறது. இல்லா லிமா யராமின் தனசுலிர் ரஹ்மா, அத்தனை அடியார்களுக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத்துடைய அருள் கொட்டுகிறது, அதை பார்த்தே என்று வேறு இல்லை என்றான். வதஜாவஸுல்லாஹு அன் துனூபில் இதாம், பிரம்மாண்டமான பெரிய பெரிய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறானே அரஃபாவுடைய என்று, அதை பார்த்து தான் ஷைத்தான் அவ்வளவு கடும் சோகமாக, கடும் வேதனைப்பட்டவனாக திரிகிறான் அவன். இல்லா மா ருய யோமி பத்ர், பத்ருடைய நாளில் பார்த்தது தவிர. அன்னைக்கு பயங்கர டென்ஷன் ஆன சைத்தான், கடும் வருத்தம் அடைந்தான். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு இன்றைக்கோட இஸ்லாத்தை அழிச்சிடலாம், ஐயா இதுக்கு மேலே இஸ்லாம்னு ஒன்று இனிமேல் கியாமத்து வரைக்கும் இருக்காது, நம்ம வேலையெல்லாம் மிச்சம், அவங்க வேலையை பார்த்துருவாங்க, நம்ம இஸ்லாம்னு ஒன்று இல்லாமல் போச்சுனான்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டான். அன்னைக்கு அல்ல ஜிப்ரீல் இஸ்லாம் கொடி தூக்கிட்டு வந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை அவன். டாம்பாருக்கு புடனியில் கால் அடிக்க பறக்கிறான் அவன். இன்னி நான் பார்க்காத, நீங்கள் பார்க்காதவற்றையெல்லாம் இன்னி அரா மாலா தரவுன், நீங்கள் பார்க்காத பெற்றெல்லாம் நான் பார்க்கிறேன். ஜிப்ரீல் இஸ்லாமே வந்துட்டான் கொடி தூக்கிட்டு, உடுவா ஓட்டான்ட்டு ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. அரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹுவ யுஸஉல் மலாயிகா, மலக்குகளுடைய படைக்கு தலைமை தாங்கி அவன் அணிவகுத்து ஜிப்ரீல் இஸ்லாம் தலைமையில் மலக்குகளுடைய படையை பார்த்தானே, அன்னைக்கு பேதி ஏற்பட்டது தான் அவனுக்கு, இன்றைக்கி நிற்கலை. அன்னைக்கு ஏற்பட்ட பேதி தான் அவனுக்கு. அதற்கு அடுத்து ஷைத்தான் ரொம்பவும் வருத்தப்படுறது அரஃபாவுடைய நாளுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே யார் ரசூலுல்லாஹ் வமா ரஆ யௌம பத்ர், யார் ரசூல் பத்ர் என்றுக்கு அவன் என்ன பார்த்தான்? ரஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹுவ யுஸஉல் மலாயிகா, மலக்குகளை அணிவகுக்க செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் காட்சியை பார்த்தானே அன்னைக்கு. அதுக்கடுத்து யௌமு அரஃபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்கிறாங்க. இப்னு மாஜா பைஹக்கியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலி உம்மத்திஹி அஷியத யௌம அரஃபா,
அரஃபாவுன்று மாலையிலே பெருமானத்தின் உம்மத்துக்காக கதறி அழுதார்கள். இப்போ உஜீப பதிலளிக்கப்பட்டார்கள். இன்னி கது கஃபர்த்துலகும் நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். மா ஹலல் மதாலிம் ஒருவன் ஒருவனுக்கு செய்த அநியாயத்தை தவிர. ஃபைன்னி ஆஹிதுல்லில் மதுலூமி மினல் லாலிம் அநியாயம் செய்தவனை பிடிப்பேன் செய்யப்பட்டவனுக்காக வேண்டி அவனை தண்டிப்பேன் பிடிப்பேன் அவனை, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். கால பெருமான் அப்போயும் மனசு இறங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மேல் கருணையே உருவான ஸல்லல்லாஹு யா அல்லாஹ் எல்லா பார்த்தையும் மன்னிச்சிட்ட ரப்பே, அம்மா அநியாயம் பண்ணவனை அவனை அடிச்சிருக்கிறான், அவன் மன்னிக்கணும், இல்லைன்னா அவனுக்காக தண்டனை கொடுத்து அவன் மனசை ஆறுதல் படுத்தி தான் அவன் மன்னிப்பேன். ரசூலுல்லாஹ் மனசு கேட்கல. கால ஐ ரப்பி யா அல்லாஹ் நீ நினச்சா அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு இவன் நன்மை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒன் தரப்பு நன்மை கொடுத்துட்டு மன்னிச்சிடலாம்ல, அவனுடைய 1000 நன்மை வாங்கி கொண்டு கொடுத்துருவேன்னு சொல்றியே, அப்படி இல்லாமல் உன் புறத்திலிருந்து நீ கொடுத்துட்டு அவனை மன்னிச்சிடலாமே ரப்பி, நீ கருணையால் நச்சு ஒன்று குறைஞ்சா போயிட போகுது. ஐ ரப்பி இன்ஷேத்த அத்தைத்தல் மதுலூம் அல் ஜன்னா அநியாயம் செய்யப்படும் சொர்க்கத்தில் நீ உயர்ந்த கூலியை கொடுத்துட்டு கஃபரத்தல் மதாலிம் அநியாயம் செய்தவர்கள் நீ மன்னிச்சிடலாமல் எஜமானே நீ எப்படி கேட்டான். அதெல்லாம் முடியாதுட்டான். அதெல்லாம் ஃபலம் யுஜிப் அஷியத் அரஃபா அன்றைய மாலையில் அல்லாஹ் தாலா அரஃபா என்று அதை எல்லாம் மன்னிக்கவில்லை. ஃபலம்மா அஸ்பஹபில் முஸ்தலிஃபா பெருமாள் கண்ணீர் வெடித்தவர்களாகவே போகிறாங்க. எங்கே அந்த ஒன்றை மட்டும் எல்லாம் மன்னிக்கலையே. இன்னும் முஸ்தலிஃபாவுக்கு நைட்டா அரஃபாவுடைய இரவு மகரிபானோன்னா முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் முகம் வாடியே இருக்குது பெருமாளுடைய முகம். ஃபலம்மா அஸ்பஹபில் முஸ்தலிஃபாவில் அன்று காலையில் ஆன பொழுது ஆத துவா மீண்டும் அல்லாட்டு யா அல்லாஹ் அதையும் மன்னிச்சர் அல்லாஹ் என்று கேட்டார். ஃபௌஜீப இலா மா சுஇல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கலக்கத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துடிப்பை பார்த்துடல, போ அதையும் மன்னிச்சிட்டேன். ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சான் சிரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அபூபக்கர் உமர் அபூபக்கர் உமர் பக்கத்தில் இருந்து கேட்டாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலுல்லாஹ் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். இன்ன ஹாதிஹி ஸாஅத மா குன்த தல்ஹகு ஃபீஹா இது துவா கேட்குற நேரமாச்சே, நீங்கள் அழுதுட்டில் இருப்பீங்க, இப்போ சிரிக்கிறீங்களே, நீங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவே இது நேரம், முஸ்தலிஃபாவில் நீங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவே, ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ மல்லதி அல்ஹக்க உங்களை எது யார ரசூலுல்லாஹ் சிரிக்க வச்சிச்சு? அல்ஹக்க அல்லாஹ் சின்னக்க அல்லாஹ் உங்களுடைய வாய் என்றைக்குமே சிரித்ததாகவே அல்லாஹ் ஆக்குவானாக யார ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. யார் கேட்டது? அபூபக்கர் உமர். கால சொன்னார்கள், இன்னும் அதுவல்லாஹி இப்லீஸ் பெருமா சொன்னாங்க அல்லாஹுடைய விரோதி இப்லீஸ் ஆகிறவன் லம்மா அலிமா அன்னல்லாஹ் கத் இஸ்தஜாப துஆஇ வ கஃபர லி உம்மதி எப்பொழுது அவன் தெரிந்து கொண்டானோ அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொண்டான் என்பதையும் என் உம்மத்துகளை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதையும் அவன் அறிந்து கொண்டானோ அகத துராப மண்ணை எடுத்தான் ஃபஜால யஹ்சு அலா ரஅஸிஹி தன் தலையிலே மண்ணை கொட்டி கொண்டான். ஒய்துபில் வைலி வ சுபூர் யா வைலா யா சுபூரா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, நாசமாக போச்சு போ, இவ்வளவு பாடுபட்டு எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடலான்ல பாடுபட்டேன், எல்லாத்தையும் அம்ல அன்ன ஜஹன்னம இது நரகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடலான்ல பாடுபட்டேன், உதில்லன்னஹும் வழிகெடுத்தே தீர்வேன் சவால் விட்டு வந்தேன் அல்லா தாலாவை, இப்படி எல்லா பார்த்தையும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னிச்சு தொலைஞ்சிட்டானே, எல்லாம் மன்னிச்சு விட்டானே, என்ன செய்யறது? நான் தலையில் மண்ணை வாரி போட்டு அழுது போனோம். யார்? யா வைலா யா சுபூரா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட வருத்தமே. வலஹகனி மா ரைது மின் ஜஸஇ அவன் துடித்த காட்சியை பார்த்து எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அவன் துடிச்சதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நாங்கள் சொல்லலாம் வலஹகனி மா ரைது மின் ஜஸஇ இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், பைஹகிலையும் வருது ஹதீஸ். அல்லாஹு அக்பர். ஜி இன்னொரு ரிவாயத்தில் வருது யா ரப்பி இன்னக காதிருன், இதே ரிவாயத் இன்னொரு ரிவாயத்தில் யா ரப்பி இன்னக காதிருன் அலா அன் துசீப ஹாதல் மظلوم கைரன் மின் மظلمته அவன் செய்த அநியாயம் செய்தானே அவன்கிட்ட எடுக்காமல் உன் புறத்திலிருந்து அவனுக்கு ரஹமத்தை கொடுத்து நிரப்பி விடலாமே, நிவர்த்தி செய்து விடலாமே என்று பெருமானார் கேட்டார்கள். வளர்ந்துங்களா? வா 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 என்ன மாதிரியான
பெருமான நமக்கு அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஜி அப்போ யௌமுல் அரஃபா அன்று இன்ஷா அல்லாஹ் தஆலா யௌமுல் அரஃபா வருது. என்ன பை அல்லாஹ் பரிபூர்ணமாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீபாக்குவாங்க. அலஞ்சுங்களா யௌமுல் அரஃபாவுடைய நாட்களுடைய பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுத், முஸ்லிம், அஹ்மத், அபூதாவுத், நசையில் வரக்கூடிய ரிவாயத்து சியாமு யௌமி அரஃபா, யௌமு அரஃபாவுடைய நோன்பாகிறது. இஹ்தஸப அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு. அதற்கு அந்த வருஷம் அந்த அரஃபா நோன்பு வச்சுட்டு ஒருத்தன் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான், நீ பின்னாடி ஒரு வருஷம் பார்த்து எல்லாம் மன்னிச்சிடறான். இது வேணால் செய்யலாம் இல்லை, அரஃபா முடிஞ்சு அத்தனை சாரையும் குடிக்க ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் மன்னிச்சிடும். அப்படியே அர்த்தமா? அப்படியே அர்த்தம். நம்ம அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறோம், அறிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சால் இஸ்திக்ஃபார் செஞ்சால் எல்லாம் மன்னிச்சிடறான்னு அர்த்தம். இல்லைங்களா? ஒரு வருடம் முன்னுடைய முன் பாவம், ஒரு வருடம் பின் பாவங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மன்னித்து விடுகிறான். மன் சாம யௌம அரஃபா, யார் யௌமுல் அரஃபா என்று நோன்பு வைத்தார்களோ, இப்னு உமர் ரிவாயத் செய்கிறாங்க. ஹாஃபிர் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன் கிதாபுகள் இதை நகல் செய்கிறாங்க. மன் சாம யௌம அரஃபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர். இதில் வருஷமெல்லாம் இல்லை, அரஃபா என்று நோன்பு வைத்தால் அதற்கு முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னிச்சிடறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரி, வா வா வா. அரஃபாவுடைய அன்று 10,000 நாட்களுக்கு சமம் என்று அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்கிறாங்க. சையதுனா அத்தா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. மன் சாம யௌம அரஃபா கான லஹு கஅஜ்ரி அல்ஃபை ஆமின். 2000 வருடங்கள் நோன்பு வச்ச சவாபு கிடைக்கும். அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அரஃபா அன்னைக்கு நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் தஆலா அரஃபா அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடிய, அதே மாதிரி அரஃபா செய்யக்கூடிய ரெண்டாவது அமல் என்ன? அதிகமான முறையில் அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யணும், துவா செய்யணும், அதிகமாக திக்ர் செய்யணும். ரிவாயத்தில் வருது, முஸ்னத் அஹ்மதில் திருமதியில் வரக்கூடிய ரிவாயத்து ஹைருத் துவாய் துவா யௌமு அரஃபா, துவாக்கள் மேலானது யௌமுல் அரஃபா அன்று கேட்கக்கூடிய துவா. யௌமு அரஃபா அன்னைக்கு காலையில் உட்காந்துடணும், அன்றைக்கி பூரா துவா தான். துவா கிதாபெல்லாம் வச்சுக்கோங்க, ஹிஸ்புல்லாஹ் எடுத்து ஃபுல்லாக ஓதி அல்லாட்ட கேளுங்க. ஒன்று அர்த்தத்தோட துவா அரபியில் ஓதணும், அர்த்தமும் ஓதணும். ஹைருமா குல்து அனவன் நபியூன மின் கபிலி, நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் சொன்ன சொற்கள் அனைத்திலும் மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாயிருக்கும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ சம்இ நூரா வ ஃபீ பஸரி நூரா அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி என்ற துவாவும் பெருமான் அரஃபா அன்று ஓத கற்றுக் கொடுத்தார்கள் என்று வந்திருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்து. புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய தாரீக் என்ற கிதாபில் ரிவாயத் செய்கிறார்கள். இதா ஷகல அப்தி சனாஹு அலைய, ஒரு அடியான் என்னை புகழ்ந்து கொண்டே இருந்தான், மீ மசாலத்தி அன் மசாலத்தி, என்னிடத்து துவா கேட்காம என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான், துவா கேட்க டைம் இல்லை, என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் என்று புகழ்ந்து கொண்டே இருந்தால் அதைத்துஹு, நான் அவனுக்கு தருவேன், அஃதல மா உஅத்தி ஸாயிலீன், என்னிடத்திலே கையேந்தி துவா கேட்குறாங்களே அவர்களுக்கு நான் எவ்வளவு கொடுப்பேனோ அதை விட பன்மடங்கு அவர்களுக்கு நான் கொடுப்பேன். இன்னொரு ரிவாயத்தில் மன் ஷகலஹு திக்ரி, என்னுடைய திக்ரு, என்னுடைய ஞாபகத்தில் எவன் ஈடுபடுகிறான், துவாவில் ஈடுபட டைம் இல்லை, அல்லாஹ் திக்ரிலே நேரத்தை கழிச்சிட்டான்னு சொன்னான்னா அவன்கிட்ட கேட்பவர்கள் கொடுத்ததை விட அதிகமாக அவனுக்கு நான் தருகிறேன் என்று பெருமானா சொன்னதாக ஹஜ்ரத் புகாரி இமாம் ரிவாயத் செய்கிறார்கள் தங்களுடைய தாரீக் என்ற கிதாபிலே. ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். திருமதி ஷெரீஃபில் ரிவாயத் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா அன்று அதிகமாக இந்த துவாவை ஓதினார்கள். இந்த துவாவை மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, திருமதியில் வருது ஹதீஸில், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதீ நகூல் வ கைரம் மிம்மா நகூல், அல்லாஹும்ம லக்க ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி
வலக ரப்பி துராசி வ இலைக மஆபி வலக ரப்பி துராசி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ வஸ்வஸத்திஸ் ஸத்ர் வ ஷத்தாத்தில் அம்ர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா தஹபு பிஹிர் ரீஹ் என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஃப மர்ரத்தின் யௌம அரஃபா உஅதிய மா சஅல. யார் அரஃபா என்று குல் ஹுவல்லாஹ் சூராவை 1000 முறை ஓதினார்களோ அவர் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுறான். இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் கன்சுல் உம்மாவில் இடம்பெற்றிருக்கிறது. வச்சுங்களா? டி சரி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, சுயூத்தி இமாம் ரிவாயத் செய்கிறாங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக, மன் அஹியல் லயாலில் அர்பா வஜபத் லஹுல் ஜன்னா. யார் 4 இரவுகளை ஹயாத்தாக்குகிறார்களோ சொர்க்கம் அவர்களுக்கு வாஜிபாகி விடுகிறது. லைலத்து தர்வியானா அரஃபாவுடைய நாள், அதுக்கு முந்திய நாள் யௌமு தர்வியா, அரஃபா நாளுக்கு முந்திய இரவு. வ லைலத்து அரஃபாவுடைய இரவு வரிசையா. வ லைலத்து நஹர் யௌமுன் நஹருடைய இரவு. இந்த 3 இரவுகளும். வ லைலத்துல் ஃபித்ருடைய இரவு, ரமலானில் யௌமுல் ஃபித்ருடைய இரவு. இந்த 4 இரவுகளையும் யார் ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகிறார் என்றும் ஹதீஸிலே வருகிறது. எனவே அதனால் இந்த இரவுகளை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குவோம். இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை பரிபூர்ணமாக இந்த இரவுகளை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேலும் நிறைய சிறப்பு ஹதீஸில் வருது. வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு அது சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.